ரஜினி கூட ஏதோ ஒரு ரஜினிக்கு எனக்கு ஒரு தொடர்பு இருக்கு. ஆனால் நான் ரஜினி நேரில் கூட பார்த்தது இல்ல. என்ன தொடர்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா, முதலாக குமுதம் ரிப்போர்ட்டர் ஆரம்பித்த உடனே அந்த புதுசில் வந்து ரஜினி அப்போ வந்து அரசியலுக்கு வர போகிறாரு. நான் சொல்கிறது கிமுல, இப்போ இல்லை, கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே ரஜினி வர போகிறாருன்னு வந்ததுல, அப்போ வந்து வரப்போகிறாருன்னு அப்போ வந்து பெரிய பெரிய விஐபிகிட்டலாம் ஒரு பேட்டி எடுத்து ஸ்டோரி பண்ணுறாரு. அப்போ மனா தான் எடிட்டர் அதுக்கு. தொடங்கின புதுசில் அப்போ வந்து என்ன தான் அதுக்கு போட்டு அன்னைக்கு காங்கிரஸ் லீடராக இருந்த ஹெட்டு, அன்னைக்கு திமுக தலைவர் இன்னொருத்தர் இந்த அறிவாலயத்தில் இருந்தார், முக்கியமான ஆளுமைகள் பாரதி ராஜா, இப்படி எல்லாருக்கிட்டையுமே வந்து ஒரு 4 பக்கத்துக்கு ஸ்டோரி கருத்து கேட்டு முதலாக குமுதத்தில் வந்த ரஜினி பற்றியான குமுதம் ரிப்போர்ட்டரில் வந்த கவர் ஸ்டோரி ரஜினி ரகசியம் தலைப்பு எழுதுனது ஏகலைவன் வந்துடுச்சா. அங்கே முதலாக வந்துட்டு நெற்றிக்கண்ணில் வந்துட்டு ரஜினியோட ஒரு படத்தினுடைய பாடல் இப்படியாக ஜெயலலிதாவுக்கு எதிராக வந்திருக்குன்னு சொல்லி பெரிய சர்ச்சையாச்சு. இல்லை, வரிகளோட தூக்கிட்டு வந்தேன், சர்ச்சையாச்சு, பரபரப்பாக பேசப்பட்டது. அது அங்கே குமுதம் புத்தகம் இருக்குல்ல, அந்த வரிகளை வந்து வைரமுத்து கசக்கி போட்டதை குப்பையிட்ட பலன் எங்க அது எல்லாம் இவங்க கொடுத்தது தான் நம்ம ஆளுங்க அந்த மாதிரி. அது வந்து அது என்ன ஆயிடுச்சுன்னா, இங்கே வந்துட்டு குமுதம் புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நான் சொன்னல கிருஷ்ணா டாமிசி ஒரு கட்டுற ஒரு படம், அது ஏதோ ஒரு சென்சிட்டிவான விஷயம் ரஜினி. இது சரி ஞாபகம் இல்லை, அது ஒரு 3 பாபா படம் வந்து அப்போ இது பண்ணிட்டு இருந்தாங்க, பாபா நினைக்கிறேன், அந்த டயலாக் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க, அப்போ பரிசுலாம் கொடுத்தாங்க, அது சம்பந்தமான ஒரு அது ஸ்டோரி பஞ்சி வசனம் எல்லாம் போட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க ஜெயலலிதாவுக்கு எதிராக வந்து. அதுவும் அந்த மாதிரி தான் வந்து கவர் ஸ்டோரி அட்டைப்படம். ரஜினிக்கு எனக்கு நேரடியான தொடர்பு இல்லை. அதனால் எனக்கு ஒரு ராசி முதலாக பரபரப்பாக நான் பண்ண கட்டுரை எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, குமுதத்துக்கு ஒரு ஸ்டோரி ரஜினி பற்றி, குமுத ரிப்போர்ட்டருக்கு அது மட்டும் பேர் ஞாபகம் இருக்குது, ரஜினி ரகசியம்னு வச்சாங்க. நெற்றிகளில் அந்த பாட்டு சம்மந்தமாக இது ஏதோ ரஜினி கூட ஏதோ ஒரு தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அவர் புல் பிரிண்டோட நான் அரசியலுக்கு வரப்போகிறேன்னு சொன்னதெல்லாம் நக்கல் அடித்து நிறைய பேசியிருக்கிறேன். நம்ம பார்த்ததே இல்லை அவரை. என்னமோ தெரியல, ஒரு தொடர்பு எனக்கு இழுத்துக்கிட்டே இருக்குது அவர்கிட்ட. அவர் இப்போ வந்து ஏதோ ஒரு வகையில் அதே இயற்கையும் கொரோனாவும் சேர்ந்து அந்த எபிசோடை முடிச்சு விட்டு அடுத்ததான் மேஜர் ஸ்டோரி வேற அயோத்திக்குப்பம் வீரமணி பற்றி ஏதோ ஒன்று பண்ணியிருந்தீங்க நினைக்கிறேன். அது வீரமணின்றதை விட எப்படின்னாக்கா, அதுக்கு முந்தின காலகட்டம்னா திமுக ஒரு பெரிய மாநாடு நடத்துறதுக்கு அப்போ அது பிற்பாடு தான் மெரினா பீச்சில் அந்த மாதிரியான ஊர்வலம்லாம் எல்லாம் தடை வந்ததுன்னு நினைக்கிறேன். இப்போ ஆளுங்கட்சி செல்வி ஜெயலலிதா திமுக மாநாடு மவுண்ட் ரோடு வழியாக வந்துட்டு பிரிஞ்சு நேரம் பீச்சுக்குள்ளே போகுது. அந்த இடத்துல டிஜிபி ஆஃபீஸுக்கு பக்கத்தில் வந்து பெரிய வன்முறை கும்பல் கொடூரமாக கலவரம், பெருங்கலவரம், பத்திரிக்கையாளருக்கெல்லாம் மண்டை உடையுது. நாங்கள்லாம் தப்பிச்சு ஓடி அந்த அந்த டிஜிபி ஆஃபீஸு உள்ளார இருக்கக்கூடிய அந்த கம்பி இருக்குல்ல, எகிரி குச்சி உள்ளே உழலும். நிறைய புகைப்பட கலைஞர்கள்லாம் நிறைய பத்திரிக்கை கொடூரம் அந்த மாதிரி பார்த்ததே இல்லை. வெட்டுறானுங்க, அப்படியே அருவா வச்சுட்டு வெட்டுறானுங்க. அதுக்கு காரணம் தாதா அயோத்திக்குப்பம் வீரமணி தான் அப்படின்ற மாதிரிலாம் பேச்சு வருது. அந்த ஊர்வலம் வந்து இவருடைய திமுக ஊர்வலம், அவர் கைது செய்யப்பட்ட பின்னாடி வர ஏதோ ஒரு சம்பவத்துக்காக நடத்துகிறாங்க. அது ஆக சென்சிட்டிவ் ஆகுது, அது பெரிய நேஷனல் இஷ்யூ ஆகுது. விசாரணை கமிஷன்லாம் போட்டாங்க, பத்திரிகையாளர் தாக்கப்பட்டதுக்கு கமிஷன்லாம் போட்டாங்க. விகடன்லேருந்து விவேக்னு ஒரு தம்பி ஃபோட்டோ வரக்குது. அதெல்லாம் வந்து நான் அதில் போகலை, வாங்கின அடியோட போதும் நம்ம ஒதுங்கலான்னு வந்துட்டோன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு அது பிற்பாடு தான் அது அயோத்திக்குப்பம் வீரமணி அப்படின்னா ஒரு பெரிய சென்சிட்டிவாக இருக்குது அந்த இடம். அப்புறம் வந்து அதே காலகட்டத்தில் தான் இந்த அம்மா பீரியடு வரும்போது உச்சத்துக்கு வருது. அது இருந்தாலும் ஒரு கட்டம் வரைக்கும் ரவுடிசத்தை அனுமதிக்காது, தெரியும்ல. ஆமாம், பொதுவாகவே அரசியல்வாதிகள் வந்து தங்களுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் ரவுடிகளை விட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ தான் வந்துட்டு ட்ரிபிள் வின்னு சொல்லுவாங்க. செல்வி ஜெயலலிதா வந்து ட்ரிபிள் வின்னு பாராட்டு விழா ஒன்று விசிடி ஒழிச்சாங்க. அப்போ அது பெரிய சர்ச்சைக்குள்ள விஷயமா இருக்கும். 2வது வி வந்து வீரப்பன், 3வது வி வந்து அயோத்திக்குப்பம் வீரமணி. அந்த அயோத்திக்குப்பம் வீரமணி என்கவுண்டரில் வந்து போடுறாங்க. அப்போ டியூட்டிக்கு நாங்கள் போய் எல்லாங்க என்ன காலையிலேருந்து இருந்துட்டு இருக்கிறோம் பாலா, ஒரே சென்சிட்டிவாக இருக்குது, அது இதுன்னு இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்துட்டு குமுதத்தில் சேர்ந்த புதுசில் இந்த முக்கியமான பொலிட்டிக்கல் தாதா அப்படின்னு ஒரு ஸ்டோரி பண்ண சொல்லி என்னை அனுப்பியிருந்தாங்க. கிட்ட போய் நீங்கள் எப்படிலாம் தாதா வேலை பார்த்தீங்கன்னா கேட்டு எழுதணும். இந்த மாதிரிலாம் பார்த்துருக்கீங்களா கொடுமையை நீங்கள்? அவர் ஒரு திமுகவில் அமைச்சராக இருந்தவர், தொடக்கத்தில் தாதாவாக இருந்தார். அந்த மாதிரி அயோத்திக்குப்பம் வீரமணிக்குன்னு ஒரு நாள் போயிட்டேன், துணிஞ்சு போய் எடுத்து தானே ஆகணும். போகிறப்ப ஒரு வண்டியில் அந்த இந்த வண்டின்னு நினைக்கிறேன், அப்போ ஜிப்சி வண்டி ஏதோ ஒன்று ஃபஸ்ட்டு நல்லா நீட்டாக அருவா தண்ணி கேன் தண்ணி எங்கே ஆந்திராவுக்கு போகிறாங்க போல. வெஃபன்ஸ் எல்லாம் நான் பார்த்தேன் உள்ளார். அப்படி ஒரு கோஷ்டி அது.
அந்த மாதிரி இருக்கிறத என்கவுண்டரில் முடிச்சுட்டாங்கன்னா அதுக்கான அசைன்மெண்ட்லாம் அங்கே எல்லாம் நிற்கிறோம். ஒரே போலீஸ் ப்ரொடெக்ஷன் போட்டு அது இதுன்னு பார்த்தா சென்சிட்டிவாக அந்த இடம் இருக்குது. எல்லாம் முடிச்சுட்டு வந்து அடுத்த நாள் நான் பார்க்குறேன், அட்டைப்படம் இருந்து வரும்னு பார்க்குறேன், கட்டுற என் பேரே இல்லை. என்னன்னா இன்னொருத்தர் வந்து க்ரைம் பீட்டு பார்க்குறாரு, வந்து ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் வீரமணியுடைய ஃபோட்டோ ஒன்று கொண்டு வந்து கொடுத்துருக்கிறாரு. அதை வச்சு போட்டோம்னு எனக்கு அந்த இடத்துல ஏதோ ஒரு ஈகோ கிளாஷ் ஆகுது. இது ஏதாவது ஒன்று பிரேக் பண்ணணுமே, அடுத்த கட்டுரையை ஒன்று பண்ணணுமே அப்படின்றதுக்காக நேராக நம்ம செந்தில் தான் வர்றது வரட்டும் போகிறது போகணும். நேற்று தான் புதைச்சிருக்காங்க, இன்றைக்கி நான் அந்த வீட்டுக்குள்ளே போகிறேன்னா எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். அந்த ஏரியாக்குள்ளார அயோத்திக்குப்பம் ஏரியாக்குள்ளார இன்றைக்கி நிறைய மாறிடுச்சு. உள்ள நுழையிறோம், அங்கங்கே டீமாக அப்படியே ஒரு மாதிரி பார்க்குது. அதான் அந்த ஸ்லாங்லாம் தெரியல, மொழி இதெல்லாம் பேசி நேராக துணிச்சல நின்றுக்கிட்டு சொல்கிறேன், அவங்கள பார்க்கணும் பேசணும், அவ்வளோதான். யார்? அயோத்திக்குப்பம் வீரமணியுடைய மனைவியை. அங்கேருந்து ஒரு சத்தம் கேட்குது, இந்த மாடியிலேருந்து ஒரு சத்தம் கேட்குது, அவனை போடுறான் இப்படி தான் வருது. ஹாஸ்டலில் அப்படியே நின்றுட்டு இருந்தால் போனோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்களாக்கா அது அப்படியே வரணும், கிழின்னு கிழிக்குது, என்னையும் சேர்த்து பத்திரிக்கையாடா நீங்களாம் பாடு எழுதி கொண்டுட்டீங்களா? அது அந்த அது தெரியுமே, அந்த மொழியை ஒரு மாதிரி மீனவ மக்கள்து. நீ என்ன சொல்கிறீங்க நான் கேட்குறேன்னு செந்தில் வந்து ஃபோட்டோ எடுத்துட்டாரு. எப்படின்னா அந்த காளி ஆதாரம் பார்த்துருக்குல, முடி பெரிய ஒரு பொட்டு, ஆவேசம், கண்ணில் பொறி பறக்குது, அப்படி பேசுது, எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். வந்து அடுத்த இதழில் இதான் காவல் ஸ்டோரி பிச்சுக்கிட்டு போனது. அதை சொன்ன போலீஸ் என்னெல்லாம் சொன்னிச்சா அப்படியே வச்சோணுமா. என்கவுண்டர் பண்ணது போலி என்கவுண்டர் நீங்கள் பண்ணது என் புருஷனை பதுங்கி நின்று முதுகில் சுட்டிங்களடா துறவிங்க, நேருக்கு நேரம் நின்று பார்த்துருக்குங்கள, எவ்வளோ வேலைலாம் உங்களுக்கு செய்து கொடுத்துருக்குறேன், எல்லாத்தையும் உடச்சி பேசிச்சு. பெரிய ஸ்டோரி அது. அது வந்து பரபரப்பாக அது அந்த இடத்துக்கு அன்றைக்கி அடுத்த நாளே அந்த கோபத்தில் இருக்கிற அந்த மக்கள் வெறியோடு இருக்கிற அந்த நேரத்தில் இப்போ நினச்சாலும் ஒரு சந்தேகம் இருக்குது, எப்படி அதை போயிட்டு வந்தோம். செந்தில் புகைப்பட நிபுணர் எல்லாத்துக்கும் கூட வந்துடுறாரு. அது ஒரு அவர் நீங்கள் செந்தில் அடிக்கடி சொல்கிறதுனால சொன்னேன். நான் வந்து செந்தில் கூட அதிகமாக சுற்றிருக்கிறேன். நமக்கு எல்லா அண்ணன் சித்ராமணி அண்ணன் சண்முகம் அப்படின்னு எல்லா புகைப்பட கலைஞருமே நண்பர்கள், எல்லாரோடையுமே இதுதான் நன்மை. செந்தில் கூட ஒரு மறக்க முடியாத அனுபவம் இருக்குது. அவரை நம்ம சத்தீஸ்கர் கலெக்டர் அலெக்ஸ் பால் மேனன் அவரை கடத்திட்டாங்க. அப்போ நான் ஆஃபீஸில் உட்காந்து கார்ட்டூன் வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன். கோசர் சார் வந்து கூப்பிட்டாரு. போனால் இல்லை எம்டி சார் வரதராஜன் சார் வந்து நீ உங்களை சத்தீஸ்கர் சொன்னேன் போகணுன்னு சொன்னார். ஆமாம், ஹிந்தி தெரியும் அப்படிங்கிறனால அப்படின்னாரு. ஏன்னா பொதுவாக நம்ம இடதுசாரி தொழிலாளர்கள் இவங்க கூட தான் நம்ம நட்பு வட்டாரமே. அதனால் பொதுவாக சத்தீஸ்கர் போகணுங்கிற ஆசை எனக்கு ஏற்கனவே இருந்தது. இங்கே சொன்னோடனே சரி அப்படின்ட்டு நான் அப்போ சூஸ் பண்ணது வந்து ஃபோட்டோகிராஃபர் செந்தில் நாதன் தான். அப்போ போய் அங்கே 10 நாள், அப்போ என்னுடைய 2ஆவது பையன் இளஞ்செழியன் வந்து பிறந்து ஒரு கொஞ்ச நாள் தான் இருக்கும், ஒரு 2 மாதமும் அந்த மாதிரி தான் இருக்கும், சின்ன கை குழந்தை. சரி இப்போ போனால் சரி நம்ம போயிட்டு எப்படியும் வந்து உடனே விட்டுருவாங்க அப்படின்னு பார்த்தா அது 10 நாளுக்கு மேலே போயிட்டுருக்கு இழுத்துக்கிட்டு. அங்கே தங்குறதுக்கு இடம் வசதி கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒரு சின்னதாக ஒரு முடுக்கு மாதிரி ஒரு இடம், ஒரு பையாக்காரன்ட்ட பேசி அதில் தங்கி 2 அதான் செந்திலில் சொல்றதுக்காக சொன்னேன். அதாவது எந்த சூழலுக்குனாலும் அடாப்ட் ஆகக்கூடிய ஃபோட்டோகிராஃபர் அவர். இந்த மாதிரியான ஸ்டோரிக்கான இது அப்படி நம்ம கூட வந்து இன்வெஸ்டிகேஷன் சேனல் தேடி அந்த மாதிரி பண்ணணுன்றப்ப அது அவர் தான் இடம் பொருள் ஏவல்ன்ற மாதிரி பட்டு அப்படி 10 நாள் நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல நான் கோசலுக்கு ஃபோன் பண்ணேன். சார் இது வேலை கேட்குற மாதிரி தெரில, நான் வேணா கிளம்பிடுவேன். அவர் சொல்லிட்டாரு இல்லை பலா இருங்க, இன்னும் ஒரு வாரம் இருங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. அப்புறம் அங்கேருந்தே ஸ்டோரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். கடைசியில் ஒரு நாள் இதான் வந்து அமைப்புங்கிறது அவ்வளோ நம்ம புதிய தலைமுறையில் மகாலிங்கத்தில் ஆரம்பித்து தமிழ் சேனல் பல பேர் அங்கே இருந்து குழுமியிருக்காங்க. ஆனால் நம்ம நீங்கள் சொன்னீங்களா அந்த கண்ணகி சிலைக்கு வந்து ஒரு குப்பல்ன்ற ஒரு யூஸ் பண்ணுற மாதிரி, அதே மாதிரி நான் போன உடனே என்ன பண்ணேன், அலெக்ஸ் பால் மேனனுடைய உறவினர் தம்பி ஒருத்தர் அங்கே இருந்தார். அவரை வந்து நான் வந்து அவர்கிட்ட நட்பு வச்சுக்கிட்டு தலைவர் தகவல் தான் சொல்லுங்கள் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லி வச்சுருந்தேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா அலெக்ஸ் பால் மேனனை ரகசியமாக கொண்டு வந்து வீட்டில் இறங்கிட்டாங்க. தகவல் எனக்கு வந்துச்சு. அதான் நான் போய் இறங்கி நாங்கள் அதை அவ்வளோ பத்திரிக்கை, இங்கிலீஷ் பத்திரிக்கை அது இதுன்னு 10 கிடக்காங்க. இதை எதுக்கு சொல்லணும், நம்ம எந்த ரூட்டு வந்து நமக்கு கிளிக் ஆகும் அப்படிங்கிறத அந்த அசைன்மெண்ட்டை பொறுத்து நம்ம முடிவு பண்ணி வச்சுக்கணும். அப்படியான சூழல் அப்படி ஒரு ஸ்டோரி பண்ணோம் செந்தில் கூட. அப்படி நம்ம கூட வந்து சிரமமான நேரத்தில் கூட இருந்து சமாளிக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோகிராஃபர். இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள். இதில் ஒன்று என்னென்னா, இதே பாட்டாளி மக்கள் கட்சி டாக்டர் மருத்துவர் ஐயா கிட்ட அப்போ கௌதமன் பத்திரிகையாளர் குமுதத்தில் கூட இருந்தார், விகடனில் இருந்தார்.
அவர் போய் அங்கே செய்தி ஜி தொடர்பாளர். கௌதம். ஆமாம், ஜி கௌதம். அவர் வந்துட்டு ஒரு சுமூகமாக 2 பேருக்குள்ளே சுமூகமான ஒரு முடிவுக்குள்ளே ஏற்பாடு பண்ணி பேசுகிறப்ப, இப்போ தைலவரம் தோட்டத்துக்கு ஒரு டைம் வாங்க, நீங்கள் ஐயாவை சந்திக்கலாம் அப்படின்றப்ப தான் சரி போகலாம் அப்படின்றப்ப, சரி போ உனக்கு அங்கே பெரிய விருந்து இருக்குன்றாங்க நம்ம ஆஃபீஸில். இங்கேருந்து வண்டியை வச்சுட்டு போகிற நேராக போயிட்டு அப்போ நம்ம இளங்கோவன் சார் மட்டும் அவர் நல்ல அக்கறை இருக்கும். அவருக்கு ஒரு அருமையான மனிதர். அப்புறம் பேசுவோம் அவரை. என்னையா ஐயோ நான் சிட்டிலாம் இருக்கிறேன், பக்கத்து கேபினில் இருந்துக்கிட்டு. ஆனால் அந்த அளவுக்கு நல்ல மனிதர், அந்த அளவுக்கு ஒரு எடிட்டர் நீங்கள் அப்படி ஒரு நல்ல மனிதர் நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. என்னையா எங்கேயா இருக்கீங்க அப்பப்போ விசாரிச்சுக்கிட்டே இருந்தார். போன உடனே அப்படியே குறுகுறுன்னு தான் இருந்தார். ஐயா தைலாவரம் தோட்டத்துக்கு உள்ளே போயிட்டான், உட்காந்துன்னு பேசுகிறோம். என்ன தான் உங்களுக்கு பாமக மேலே அப்படி ஒரு இது எப்போ பாரு எதிராகவே இருந்ததுன்னு தான் நான் அவருக்கு ஒரு ஸ்டோரி ஓப்பன் பண்ணுறேன். ஐயா அப்போ நீங்கள் வந்த புதுசில் பாமக நீங்கள் வெளியில் வரமாட்டீங்க, தீரன் தான் வந்து வெளியில் லீடராக, தீரனும் பலராமன் இன்னும் 2-3 பேர் இவங்க தான் நெருப்பாக வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. இப்போ பழனி பாபா கூட வந்து ஒரு பையன் ஒல்லியாக இருப்பான், அது நான் தான். பழனி பாபா நான் படிச்சுட்டு இருக்கிறப்ப அவர் கூட ஃப்ரெண்டான நான் எல்லா இடத்துக்கும் போகிற இடத்துலாம் சுற்றிட்டு இருப்பேன். பாமக வரணும், அரசியல் அதிகாரத்தில் இருக்கணுன்றதுல பழனி பாபா விரும்பினார். இல்லை அப்போ பாமகவுக்கு வந்து ஒரு பெரிய முற்போக்கு இமேஜ் இருந்துச்சு. அப்போ இடதுசாரிகள், அந்த தீவிர இடதுசாரிகள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க தலித் இயக்கங்கள் எல்லாருமே வந்து பாமகவை தூக்கி பிடிச்ச ஒரு பீரியட். இன்டெலெக்சுவல்கள்லாம் அப்போ அது ஒரு பெரிய அசுர வளர்ச்சியில் வந்தது. அதை கெடுத்ததே நம்ம மலமொழிங்கி அறிவாலயம் தானே அது பண்ணாங்க. அது வேற, அது ஒரு அசுர வளர்ச்சி. எப்பவுமே பிரிச்சு விடுறது தானே, பிரிச்சு விடுற வித்தைகள். இப்போ அந்த காலகட்டத்தில் இந்த பாமகலாம் இளம் தோழர்கள் எல்லாருக்கூடையும் நான் ரொம்ப சகஜமாக பழகிட்டு இருப்பேன், சுற்றிட்டு இருப்பேன். அப்போ நெற்றிகளில் வேறு இருந்த காலகட்டம். அது கூட இருக்கிறப்ப அப்பப்போ அந்த ஆட்கள் அந்த சார்ந்து எல்லாமே நிறைய பேர் எழுதுவாங்க. நானும் ஒரு நக்சலைட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொடர் எழுதுவார் மருத்துவர் ஐயா. அதை வந்து திருத்தி ஒரு வழியாக கொடுக்குறது வந்து தீரன், பழைய எம்எல்ஏ ஹாஸ்டல். அப்போ அங்கே உட்காந்துட்டு இருப்பார். போனவொடனே சைக்கிள் எடுத்து போய் அவர் ஐயா சும்மா உட்காந்து நேரத்தை வச்சுன்னு எல்லாரையும் சந்திச்சுட்டு முதல்ல உட்காந்து எழுதி கொடுங்க, கதுவெல்லாம் சாத்துவோம். சாமி கட்சிராயன்னு ஒருத்தர் இப்போ கடலூரில் இருக்கிறார், அவர் எல்லாம் இந்த வேலை வேணாம்னு விட்டு போயிட்டவர். அப்படி இருந்து நாங்கள் கூட அவ்வளோ அந்நியமாக இருப்போம். நிறைய மீட்டிங்கில் மேடையில் நான் பின்னாடி நின்றுட்டு இருப்பேன், பழனி பாபா தீரன் பக்கத்தில். இப்படிலாம் இருந்தா ஐயா அப்படியே பார்த்துருந்தார். அப்படியே நான் இந்த மாதிரி இருந்தேன். அதனால அவங்க எல்லாமே பின்னாடி எம்எல்ஏ ஆகிட்டாங்க, எம்பி ஆகிட்டாங்க, மந்திரி ஆகிட்டாங்க. அவங்க குறையெல்லாம் எங்கே சொல்லுவாங்க. இப்போ நான் ஒரு நல்ல பத்திரிகையாளராக வந்துட்டப்போ என்கிட்ட சொல்கிறப்ப அதை நான் எழுதணுன்னொழிய உங்களுக்கும் எனக்கும் தனிப்பட்ட பகையெல்லாம் இல்லை அப்படின்னு பேசி முடிச்சிட்ட உடனே சரி என்ன வேணும், என்ன செய்யணும், என்ன கேளு அப்படின்னு நண்பராக தான் கேட்டாருன்னு, பேட்டி மட்டும் ஒன்று வேணும் அப்படின்னு. உங்கள் வேலையில் மட்டும் குறியாக இருக்கிறீங்களே அப்படின்னு அப்புறம் பேட்டி எடுத்துகிட்டு வந்து போட்டோம். சமரசம் ராசி ஆகிட்டோம் அப்படின்னு வச்சுக்கிங்களேன். அப்புறம் அதுலேருந்து ஒரு இந்த விழா தீபாவளி நேரத்தில் அழைப்பார், எப்போதான் அழைச்சிட்டு கூப்பிட்டு பேசுவார். குடும்பத்து மேலே ரொம்ப அக்கறையாக இருங்கன்னு தான் எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுறது. அவர் வெளியில் பார்க்க தான் ஒரு முரடாக இருக்கும். நீங்கள் நேரில் அவர் சந்திச்சு பேசுகிற குழந்தைக்கு உண்டான அந்த பெருந்தன்மை நிறைய இருக்கும். ராமதாஸை வந்து தமிழக அரசியலில் வந்து தவிர்க்க முடியாத ஒரு கேரக்டர். எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். எந்த விஷயத்துலன்னா கருணாநிதியை வந்து கவர விட்டுக்கிட்டே இருந்தார். அந்த கூட்டணியில் இருக்கும்போது அதுதான் சிறப்பே. நீங்கள் எதிர் அணியில் இருந்துட்டு கவர விடுறது விஷயம் கிடையாது, கூட்டணியில் இருந்துக்கிட்டு கதற விடுறது தான் வந்து. அப்போ என்னன்னா என்னுடைய காரியம் சரியா மக்களுக்கு தேவையானது நிறைவேறணும், அது மக்களுக்கு பிரச்சனை நிறைவேறணும். அதில் வந்து அழைக்க மாட்டார் அவர். யோசிக்க கூட்டணி அத்து விட்டுருவாங்க, அந்த இதெல்லாம் கிடையாது. அத்து விட்டா அந்த அணி, அங்கே அத்து விட்டா இந்த அணி அப்படின்னு அவர் அதை கூட்டணி தாவறதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. அவர் காட்டணும் நாங்கள் எப்படி போடுவோம், உள்ளே வெளியேன்னு மாறி வர்ற மாதிரி தான் போடுவோம். அந்த மாதிரி ஒரு அவர் இன்னைக்கு அவருடைய சமூகத்துக்கு அவர் சரியா இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அதில் வந்து உண்மையிலே அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் நல்ல குணம்லாம் இருக்கு. அரசியல் ரீதியாக அவர் இந்த மாதிரியான சாதி அரசியல் வளர்ந்துட்ட பிற்பாடு அப்படியே கண்டுங்கானாமல் அப்படியே போயிட்டு அப்புறம் வேறு பத்திரிகையாளர்கள் தான், உயர்ந்த பத்திரிகையாளர் தான் எங்களுக்கு நண்பர் இந்த மாதிரி காட்டுற தலைவர்கள்லாம் நான் பார்த்துருக்குறேன். ஆனால் நீங்கள் எங்கேயாவது அவர் பார்த்துட்டோம்னா, அவர் பார்த்துட்டாருனாக்கா வாங்கன்னு கூப்பிட்டு பேசுவார். அந்த அந்த மறந்துட்டு இப்படி போகிற அப்படி அவர் இருக்கிற இடம் என்ன, எந்த மாதிரியான இடம், வீட்டுக்கு கூப்பிட்டு என்ன ஏதுன்னு பேசி அட்வைஸ் பண்ணிவிட்டு அனுப்புவார். குடும்பத்தோட ஒரு நாள் சுற்றுங்க வெளியில், அதுதான் அடிக்கடி சொல்லுவார். நீங்கள் 24 மணி நேரம் இதுக்குள்ளாரே போலீஸ் மாதிரி உங்கள் வேலை, நினச்சா ஓடணும், நினச்சா வரணும்னு. இந்த மாதிரி நினச்சா ஓடணுன்ற மாதிரி தான் ஒரு நாள் வந்து நைட்டில் படுத்துட்ருக்குறோம். 11 மணி இருக்கும், மழை பெய்ஞ்சிட்ருக்குது. ஹைதராபாத்லேருந்து ஒரு நண்பர் ஃபோன் பண்ணி ஜெயேந்திரரை வந்து அரெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற தகவலை சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒன்று இளங்கோவன் சார் ஒன்று அவர் போன வைய
யாரையா கைது பண்ண முடியும்னா நீ சொல்கிற நீ எப்படியா கைதெல்லாம் பண்ணுவாங்க? இந்த சங்கரராமன் ஒருத்தர் சங்கரராமன் வெட்டி கொண்டுட்டாங்கல்ல அந்த கேஸில், தாதா அப்பு இவங்கெல்லாம் இருக்கிற அந்த கேஸில் கைது பண்ண போகிறாங்க. திரும்ப உறுதியாக அதே நேரத்தில் செந்தில் இருக்கிறார்ல புகைப்படக்காரங்க, அவருக்கும் ஒரு சோர்ஸில் வந்து சொல்லி அவரும் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, ஏகலவன் இப்படி நடந்துருக்குதுன்னு. சூஸ் பண்ணி அடிக்காங்க தீபாவளி நாள். ஆமாம், அந்த நேரத்தில் கொஞ்ச நேரம் கொடுத்துட்ட உடனே யோ கிளம்பியான்றாரு. அப்போ 12 கிட்ட இங்கேருந்து கொளத்தூர்லேருந்து வண்டி எடுத்துகிட்டு நேற்று விமானம்பாக்கம் வரைக்கும் போயிட்டு மழை சாரில் அடிக்க ஆரம்பிக்குது, காத்துக்கிட்டு இருக்கிறோம், எல்லாம் உறுதியாயிடுச்சு, காத்துட்டு இருக்கிறோம், ஜேன்னு கூட்டம். இப்போலாம் பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா இப்போ நிர்மலா சீதாராமன், எல் கணேஷ், இந்த டீம் எல்லாம் நின்றுட்டு ஆபத் பாந்தாவா ரட்சகா ஏதோ ஒன்று கோஷம் போட்டுட்டு இருக்கிறாங்க. அதாவது ஆபத்தான நேரத்தில் காக்கிறவனே ரட்சகனா அது சொன்னாக்கா நல்லது இருக்கு ஏதோ சொல்லிட்டு ஸ்லோகம் சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கிறாங்க, வரிசையா நின்று காப்பாத்திரு தலைவா அப்படின்னு பேட்டிக்கிறாங்க. ஆபத் பாந்தவா. அப்புறம் சென்சிட்டிவ் ஆயிடுச்சு, வந்து இதோன்றாங்க. காலங்காத்தில் விடியிற நேரத்தில் தான் வருது ஃப்ளைட்டு. இறங்கின உடனே அப்படியே பிக்கப் பண்ணிட்டு போகிறப்ப கோசல்ராம் அவர் கிரைம் வீட்டு அவருக்கு பார்த்துருந்து அவர் பிக்கப் பண்ணிட்டு போயிட்டார். நான் அப்புறம் வந்துட்டேன் விடிய. இப்படிலாம் நேரங்காலம் தெரியாமல் அலைஞ்சதுலாம் நிறைய. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆந்திரா பார்டர் சித்தூர் வரைக்கும் போயிட்டோம், இந்த பக்கம் காஞ்சிபுரம் வரைக்கும், இங்கே வந்துட்டு மேல்மருவத்தூர் வரைக்கும். இது ஒரு எல்லையான்னு கேட்காதீங்க, இவ்வளோ தூரமும் 2 வீலர்லேயே சுற்றிட்டு ஏசி ரூமில் உட்காந்துட்டு கதை எழுதுந்தே கிடையாது. பத்திரிகை களத்தில் போகிற பத்திரிகை தமிழ்நாடு முழுக்க எல்லா இடமும் போயிட்டோம். ஆனால் இந்த 2 வீலரில் நானும் செந்திலும் மட்டும் ஒரு டைம் வந்து இன்னைக்கு பிரபல மந்திரியாக இருக்கிறார் ஒருத்தர். செந்தில் இப்படி சுற்றியே தான் வந்து கருத்து அதே மாதிரி செந்தில் ஜான் கூடயும் வந்து சுற்றுவார். அவருக்கு இந்த மாதிரி இந்த ஸ்பாட்டுக்கு போகிற ரிப்போர்ட்டர்கள் எல்லாரும் கூடயுமே நல்ல பரிச்சயம். இப்போ மந்திரியா இருக்கிறார் ஒருத்தர், பிரபல மந்திரி. நீங்க இந்த அந்த பழனி பாபாக்குள்ளே சொன்னீங்கல்ல, பழனி பாபாவுடைய இன்னைக்கு வந்து அவர் வந்து ஒரு வைரல் கண்டென்ட். இன்னைக்கு காலம் இவ்வளோ அவர் இறந்து கொல்லப்பட்டு இத்தனை ஆண்டுகள் ஆன பிறகும் கூட இன்னைக்கு அவருடைய பேச்சுகள் வந்து வைரல் ஆகிற இது அவ்வளோ பொருத்தமாக இருக்கிற ஒரு பேச்சுகளாக இருக்கு. எப்படி அவர் கூட உங்கள் நட்பு வந்துச்சு? நீங்கள் எனக்கு கதிரை துரைன்னு ஒரு அண்ணன் இருந்தார், அவர் கூட ஒரு அசைன்மெண்ட்டுக்காக போகும்போது அவரை போய் பார்க்குறாப்ப, அப்போ அறிமுகமாகறப்ப அவர் அது முடிச்சிட்டோன்னே என்கிட்ட பேசுகிறாரு, என்ன பண்ணுறீங்க, எங்கே இருக்கிறீங்க, என்ன செய்கிறீங்க, எங்கே தங்கி இருக்கிறேன், இந்த மாதிரி நான் இந்த மாதிரி ஹாஸ்டலில் இருக்கிறேன், அப்புறம் இந்த மாதிரி வெளியில் வந்து இப்போ தங்கி படித்தேன், இப்போ வெளியில் வந்து வேலைக்கு சேர்ந்துருக்கிறேன், ஜூனியராக இருக்கிறேன்னு சொன்னோடனே பிடிச்சிருச்சு. நேரம் இருக்கிறப்பெல்லாம் நீங்கள் வாங்க அப்படின்வாரு. அப்போ இந்த பக்கம் தான் எங்கே நினைக்கிறேன், குளத்தூர் பக்கமும் இங்கே சரியாக ஞாபகம் இல்லை. அப்பப்போ அவர்கிட்ட நேரம் இருக்கிறப்ப போய்டுவேன். நான் தங்கியிருக்கிற இடத்துக்கு பசங்க கூட தான் தங்கிட்டு இருந்தேன் கொஞ்சம் காலம் வரைக்கும். வண்டி எடுத்துகிட்டு வந்து காத்துன்னு இருப்பார், ஆள் அவுட் அனுப்புவார். அப்போ செல்ஃபோனு மெசேஜ் இதெல்லாம் கிடையாது. அப்போ நான் உடனே ஏறிக்கிட்டு விருதாச்சலம், கடலூர் இங்கெல்லாம் கூட்டம் நடக்கிற பாமக கூட்டத்தில் என்னை கூட்டின்னு போயிடுவார். நான் அவர் கூட போய் ட்ராவல் இப்படி தான் சுற்றிக்கிட்டே இருந்தேன் அவர் கூட. சமயத்தில் சில விஷயங்கள்லாம் உதவிக்கான தொகை இதெல்லாம் என்கிட்ட கொடுத்து அனுப்புவார் தீவிரக்கிட்ட. அந்த மாதிரிலாம் எடுத்து போயிருக்கப்ப நம்பிக்கையாக பையனாக இருக்கிறான் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல பேர் வந்துச்சு. கூட வச்சு சுற்றிக்கிட்டே இருப்பார். நிறைய கதைகள். இந்த எம்ஜிஆர் டேப் பாபான்னு தான் அவருக்கு பேர் ஆக்சுவலாக. அது நான் கேட்டேன், ஏன் அவங்களுக்கு டேப் பாபான்னு பேர் வந்துச்சு அப்படின்னு. அது அந்த பையனை கயவாலி பையன் எம்ஜிஆர் வந்து தொப்பி, அந்த தொப்பின்னு சொல்லுவாங்க, கயவாலி பையன் தொப்பி. அப்புறம் மாதிரி ஒரு துணிச்சல், அப்படி ஒரு ஆளெல்லாம் நீ என்ன வேணாலும் பண்ணுற பார்த்தலாம். பெரிய செல்வந்தர் ஒரு மாதிரி. அந்த சமூகத்தில் அத்தி பூத்த மாதிரி சில பேர் அந்த மாதிரி தலைவர்கள் வருவாங்க. அதை மிஸ் பண்ணிடுச்சு அந்த சமூகம். உண்மையிலே அவர் அரசியல் பேச தான் இஸ்லாமிய மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அரசியல் கட்சி அப்படி பேசினா தானே வந்து அவன் எதிர்த்தரப்பு வந்து பயப்படுவான், அவங்களுக்கு செய்வாங்க. இப்படி ஒருத்தன் கேள்வி கேட்குறான் அப்படிங்கிறனால தானே வந்து அவன் யோசிச்சிருப்பான். எல்லா பஞ்சாயத்தும் விட்டு இருக்கணும். நாங்கள் நின்றுட்டு இருப்போம், உட்காந்துட்டு இருப்பேன். கல்யாணம் ஆன பஞ்சாயத்து வந்தால் மட்டும் இதை நான் பண்ணக்கூடாது, அறம் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, ஹராம் அது, நான் கல்யாணம் ஆகாதோன்னு அந்த பிரச்சனையை நான் பேசக்கூடாது, வேற எங்கன்னா வெளியில் வச்சு பேசிக்கணுங்க. எல்லா பஞ்சாயத்தும் அங்கே தான் வரும், பெரிய பெரிய பஞ்சாயத்தெல்லாம் வரும். அந்த மாதிரி ஒரு டைம் போகிறப்ப விருதாச்சலம் பக்கத்தில் மேடையில் நின்றுட்டு இருக்கிறவங்க பின்னாடி ஒல்லியாக ஒரு கருப்பு பனின்னு போட்டுனேன். அப்போ வழியில் அவர் வந்து அடிக்கிற மாதிரியான கசுகசுப்புலாம் வருது, காரை மடக்கி அடிக்கிறதெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க இன்னொரு குரூப்பு. சொல்லுவார், இந்த மாதிரியான எக்கு தப்பாக வந்துடாதீங்கடி, என் பின்னாடி ஒருத்தன் நிற்கிறான் பாரு, இப்படி தான் பேசுவார். பின்னாடி ஒருத்தன் நிற்கிறான் பாரு, வச்சுக்கிட்டு எடுத்து வீசினாலும் வச்சுக்கோ, அவன் பார்த்துக்கோ, அப்புறம் வாசிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டோன்னு எனக்கு அருள் விட்டு போச்சு. வண்டியில் உங்களை போட்டுருவாங்களே, வண்டியில் ஐயா என்ன நீங்கள் பாட்டுன்னு இப்படி சொல்லிட்டு பயமுறுத்தணும், அப்படிதான் இல்லை, வண்டி கிட்ட வருவான்றீங்க, ஒருத்தன் கூட வரல வழியில்.
அவர் எவ்வளோ அந்த யுத்தியெல்லாம் நல்லா கையாளுவார். அப்போ பயங்கர புத்திசாலி. அந்த இந்த ராஜீவ்காந்தி இந்த இது வழக்கில் அந்த வெடிகுண்டு பற்றி ஆமாம் அவனே தான் வெடிச்சுக்கிட்டாரு, வண்டியில் கட்டி வச்சுட்டு அதை பற்றி நான் கேட்பேன் அவர்கிட்ட பேசுகிறப்ப. அதை அப்படியே உண்மையை நடந்த மாதிரி அழகாக சொல்லுவார். அவன் அப்படி தான் நான் சொல்லுவேன்னுவார். நான் அப்படி தான் சொல்லுவேன், நீ கேஸை போடு, நீ அவனாக தான் வச்சிருந்த கொடுத்து அது மிஸ் ஆகி வெடிச்சிட்டான், நானும் வெடிக்கலை, வா கேஸ் போடு, நீங்கள் இப்படி ஒரு ஆளை பார்த்துருப்பீங்களா, என்ன அப்படி பேசுறது, அப்படி தான் பேசுனேன் இவனுக்கு. என் மக்களை வந்து கொண்டு விட்டு அதுக்கு நியாயம் கிடைக்காம நாங்கள் இருக்கிறோம், நீ வந்துட்டு எனக்கு நியாயம் வேணுன்ற என்னடா அர்த்தம்? அது பயங்கர புத்திசாலி. இதெல்லாம் பேச ஒரு ஆள் அன்னைக்கு இல்லை. லா பாயிண்ட். இன்னைக்கு அவரை மாதிரி ஒரு ஆள்களை வந்து முன்னெடுத்து இந்த இஸ்லாமிய சமூகமோ தமிழ் சமூகமோ வந்து இது பண்ணியிருந்துச்சுன்னா தவறிட்டாங்க எல்லாருமே. என்னன்னா தமிழர் வாழ்வுரிமை மாநாடு நடத்துது பாமக, அது பெரும் அளவில் பக்கபலமாக இருந்தது. உங்களுக்கு கூட்டம்னா அப்படி ஒரு பிரம்மாண்ட கூட்டம், உங்களுக்கு வண்டலூர் வரைக்கும் நிற்குது, டிவி திடல் நோக்கி முன்பகுதி வந்துருச்சு, அப்படி ஒரு கூட்டம். பக்கத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி அவர் ஆதரிச்சார். முன்னாடி அவர் இப்போ பாமக ராமதாஸை இருந்து விலகிட்டார்ல அவர், யாரு? பழனி பாபா தான். அதுதான் நமக்கு இது வருவாங்கன்னு நினைச்சோம். அது பிறகு என்ன கருணாநிதி கிட்ட போய் சேர்ந்த பிற்பாடு அவருக்கு ஒரு மனஸ்தாபம். அது வந்து தீரன் ஒரு டைம் சொல்லிட்டு வருத்தப்பட்டார். என்னென்னா காரில் தான் உட்காந்துட்டு இருந்தோம் நாங்கள், அறிவாலயத்துக்கு முன்னாடி பேச்சுவார்த்தைன்னு ரொம்ப நேரமாக நிற்க வச்சு அவமானப்படுத்தினதுலாம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அறிவாலயத்தில் நடந்தது. தீரன் சொல்லுவார். அது இந்த மாதிரி நிறைய கதைகள் அதுக்குள்ளே ட்ராவல் பண்ணதில்லை. ஏன்னா அந்த மாதிரி போட்டுட்டு நிறைய பேர் இன்றைக்கும் பாமக காரன் தான் சொல்லுவானுங்க. அவரை பற்றி இந்த போராட்டம்லாம் வந்ததில்லை. அந்த நேரத்தில் இன்னொரு கதை நடந்தது தெரியுமா? ஒரு 500 ஃபோனுக்கு மேலே நடு ராத்திரிக்கு பிறகு தான் வண்டியாக என்னை திட்டுவாங்க. எங்கள் ஐயாவை அப்படி போட்டியா, எங்கள் ஐயாவை அப்படி எழுதிட்டியான்னு. அப்போ கடலூரில் போய் இருக்கிறாங்க ஒரு பெண்மணி, பேரை சொல்லக்கூடாது, எடுத்தோன்னே டேன்னு சொல்லி கெட்ட வார்த்தை திட்டி, நீ அந்த வேலை தான் செய்யா, நீ ஆச்சா வச்சு நானே என் மனைவி எதுவும் தெரியக்கூடாது, சீரியஸாக காட்டக்கூடாது இல்லைன்றது சிரிச்சுக்கிட்டே நானும் பேசுவேன். ஒரு தப்பான வார்த்தையை சொல்லி நீ அதை செய்து நிற்கிறியாடா நீ அப்படின்னு. இப்போ நீ அந்த வேலையை தான் செய்து நிற்கிறியாக்கா அப்படின்னு கேட்டான் கிண்டலாகவே. இன்னும் டென்ஷன் ஆகி கத்துருச்சு. அதுக்கு ஒன்று பண்ணி சிசி எல்லாமே சிடியில் போட்டு நீ கமிஷனர்ஸ் புகாராக கொடுங்க அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஏற்கனவே ஒன்று மாட்டின்னு இருக்கிறோம், ஒரு இது சர்ச்சை ஆகிட்டு இருக்குது, எரிஞ்சிக்கிட்டே இருக்குது, பிரச்சனை இல்லை. இதுக்கு மத்தியில் கேஸ் வேறு இது வேறு கொடுத்தோம்னாக்கா பாமக அதிமுக இவங்க அரசியலுக்கு நம்ம பலியாகக்கூடாதுன்னு நான் அப்படியே வச்சுக்கிட்டேன் சார். அப்போ இருந்த போலீஸ் அதிகாரிகளுக்கும் சில பேர் ஒரு நேர்மை இருந்தது, அணுகிற விதத்தில் ஒரு நல்ல இது இருந்தது. தெரியல இன்னைக்கு எப்படி மாறி இருக்குன்னு தெரியல. அந்த ஊடகங்களுடைய வரவு எல்லாமே மாறிடுச்சு இல்லை? ஆமாம்.